Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் லோட்டஸ் டிசைன் எப்படி ஆரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் எடுத்திருக்கிற டிசைன் ஆரி ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி எப்படி லோட்டஸ் டிசைன் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஐ ஷேப் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டென்சில் எடுத்துக்கிடணும். லோட்டஸ் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஐ ஷேப் உள்ளதை சென்ட்ரு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த லோட்டஸில் இருக்கிற சென்டர் டிசைனை ட்ரா பண்ணிக்கிடணும். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த சைஸில் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் லோட்டஸில் சைடில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ட்ரா பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரியான மேங்கோ டிசைனில் இருக்கிற இந்த ஸ்டென்சில் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற ஒரு சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு பார்க்கணும். ஃபுல் மேங்கோ டிசைன் வரையக்கூடாது, ஹாஃபாக கொஞ்சம் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வரைஞ்சிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வேணுமா இல்லாட்டி ஸ்லாண்டிங்காக வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஐ ஷேப் பக்கம் அந்த ஸ்டென்சிலை கரெக்டாக இப்படி வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கிடணும். இது மாதிரி இப்போ ஒன் சைடில் வந்து 2 சைஸஸ் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கிடணும், ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சைடில் எப்படி ஸ்டென்சில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒன் சைடு நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம்ல, இது முடித்ததுக்கப்புறமா ஸ்டென்சிலை இந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணிக்கிடணும், டேர்ன் பண்ணிக்கிடணும். அப்போனா அதர் சைடும் நமக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ஷேப்லேயே இருக்கிற அந்த லோட்டஸ் டிசைனுக்கு உள்ள டிசைனை நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது ஷேப் எல்லாமே கரெக்டாக நமக்கு வரும். ஆரி எம்ப்ராய்டரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோட்டஸ் மட்டும் எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத மட்டும் டிசைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பெட்டல் எக்ஸ்ட்ராவாக அடுத்து நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். நம்ம ட்ரா பண்ணி இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு சின்ன சைஸாக இருக்கிற அந்த மேங்கோ டிசைனில் உள்ள டிசைனை எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ஹாஃபாக மட்டும் இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு லோட்டஸ் டிசைன் இப்போ ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு சென்டரில் அந்த லோட்டஸுக்கு கீழே ஒரு ரவுண்டு ஸ்டோனோ எதுனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு மிரர் ஒர்க் வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரியே ஒரு சர்க்கிள் டிசைனை ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன மிரர் ஒர்க் வேணும் அப்படிங்கிறனால. அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த டயக்ராமுக்கு கீழே கொஞ்சம் பெட்டல்ஸ்லாம் ட்ரா பண்ணணும் லோட்டஸ்க்கு. ஸோ நான் இந்த மாதிரியான ஐ ஷேப்பில் இருக்கிற ஒரு இந்த ஸ்மால் சைஸ் ஐ ஷேப்பில் இருக்கிற காட்டுறேன் பாருங்களேன், அந்த டிசைனை கரெக்டாக இந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்கு கீழே இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா லோட்டஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நமக்கு கிடச்சிக்கிறோம். இந்த டிசைனை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லோட்டஸில் நம்ம எப்படி ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஐ ஷேப்பையும் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ரவுண்டு இதுக்கு கீழேயும் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கிட போகிறேன். மிரர் ஒர்க் வைக்க போகிறனால என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு சின்ன சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் அந்த லோட்டஸ்க்கு கீழே அப்படி ஹேங் ஆகிற மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்ட போகிறேன். அண்ட் இந்த டியர் ட்ராப் ஷேப்பில் நிறையா சைஸஸ் இருக்கிறனால லோட்டஸ் டிசைனுக்கு ஏற்றாப்பில் அந்த டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற டிசைனை எப்படி ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லோட்டஸ் இப்போ ரெடி ஆயிரும். அந்த பெண்டன்ட்டுக்கு கீழேயும் அந்த டியர் ட்ராப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழேயும் ஒரு ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய லோட்டஸ் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல லோட்டஸ் டிசைன். எப்படி நம்மளால் ஈஸியாக நீட்டாக ட்ரா பண்ண முடியும் ஆரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதனுடைய எம்ப்ராய்டரி ஒர்க்கை நீங்கள் இப்போ பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ணி முடித்தது ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கும். லோட்டஸ் டிசைனில் இந்த மாதிரியான சாட்டின் ஸ்டிச் இது எல்லாமே நான் என்ன செஞ்சுருக்கேன், பீட் ஒர்க், அவுட்லைன், ஸ்டோன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு ஸ்லீவ் டிசைன் வித் ஸ்கேட்டர் பீட்ஸோட இந்த மாதிரியாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபினிஷ்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ பிகினர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி ஒரு லோட்டஸ் டிசைனை ஸ்டென்சில் ஆரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க. இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அங்கேயும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.